அன்பார்ந்த புராண குடிமக்களே எல்லாரும் காலை வணக்கம். அதாவது எப்படி சொல்கிறது அப்படின்னா, தெய்வம் இருக்கிறது உண்மை. தெய்வம் எங்கே இருக்குது தெரியுமா? நம்ம மாசாட்சி தான். தெய்வம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவனுக்கு கிடையாது. தெய்வம் இருக்குதுன்னு நினைக்கிறவனுக்கு சிலை கூட அருவரூபம் தான். சித்தர்களும் அதே போல் தான். மனித வடிவமாக வாழ்ந்து தான் சித்தர்கள், ஞானி, முனிவர்கள், ரிஷிகள் அந்த மாதிரி ஆனாங்க. இதில் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும்னா, இதில் உண்மையாக இருக்கணும் மனசாட்சி பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, மன நிம்மதி மட்டும் இல்லைங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. எந்த ஒரு எதிர்பார்ப்புனா, பூஜை சாமானம்னா பூஜை சாமானம் மட்டும்தான் வாங்கி பண்ணணும். அதுதான் தெய்வத்தோட ரீதி. ஏன்னா எதுக்குமே இப்போது கலியுகத்துக்கு சொன்னால் பணம் முக்கியம். அத்தியாவசியம் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே அது முக்கியமானது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை அப்படின்னா, நம்ம குல தெய்வம் இல்லாத நீ எந்த பூஜாரி, எந்த மந்திரவாதி, எந்த தெய்வத்தை தேடி போனாலும் நிச்சயமாக ஒரு காலமும் ஆகாது. முதல் படி குலதெய்வம். குலதெய்வத்தை தேடி போங்க. எல்லா தெய்வமும் ஒன்று தான். நம்ம குலதெய்வம் எதுன்னு பார்த்து அதுக்கு உண்டானது தேடி பிடிச்சி அந்த தெய்வத்தோட மண் இதில் வீட்டில் வச்சு பூஜை பண்ணி பாருங்கள், நிச்சயமாக நடக்கும். அதே போல் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத இருக்கலாம். அதை கொஞ்சம் திருத்த பாருங்கள். உங்கள் குலதெய்வத்தை கொண்டு வீட்டில் பூஜை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கணவன் இருக்கும்போதே பெண்கள் தப்பான பழக்கத்துக்கும் அடிமையாகிறது தான் நிறைய மெசேஜ். அதே போல் மனைவி இருக்கும்போதே கணவர் இன்னொரு பெண் தொடர்பில் இருக்கிறதாகவும் நிறைய மெசேஜ். இதெல்லாம் எந்த கணக்கு வரும் அப்படின்னா, கரும கணக்கு வரும். ஒரு பெண்ணை ஏமாற்றி இன்னொரு பெண்ணை ஏமாற்றினா அது நிச்சயமாக கருமா தான். அதே போல் ஒரு பெண்ணுக்கும் கணவன் இருக்கும்போது இன்னொரு ஆணோட தொடர்பானால் அது தான் பயங்கரமான கருமா. அதே போல் ஆணுக்கும் அவ்வளோ தான் கொடூரமாக இருக்கும். அதை விட உன் பொண்டாட்டி பிள்ளைங்க பார்த்து சந்தோஷமாக வாழ பாருங்கள். இன்றைக்கி அந்த புள்ள நம்மளுக்கு செய்கிறா, எல்லாத்தையும் பார்க்குறா அப்படின்றது ரீதி உனக்கு ஒன்றா அடிச்சுன்னு போகலாம். ஆனால் மேலே ஒருத்தன் பார்த்துனுங்கண்ணா, நம்மளுக்கு மேலே ஒருத்தன் ஏறிங்கண்ணா, கேப் விட்டு எழுதுவோம். அந்த நேரத்தில் நம்மளை அடித்தா ரெண்டுமே இல்லாத போயிடும். அது செகண்டில் தூக்கி போட்டு ஓடிடும். அதே நீ 3 மூச்சு போட்டது என்றைக்குமே உனக்கு வலுவாக நிற்கும். ஏன்னா கடவுளோட கணக்கு இன்னாருக்கு இன்னார். ஒரு பொண்ணுக்கு ஒருத்தின்னு எதுக்கு சொல்லியிருக்கிறாங்க? இறைவனோட கணக்கு அதுதான். கெட்டதுக்கு மட்டும் யாருமே பயன்படுத்தாதீங்க. மந்திரமாகட்டும், மாந்திரிகமாகட்டும், எந்த பிரயோகமாகட்டும் தயவு செஞ்சு கெட்டதுக்கு பயன்படுத்தாதீங்க. அதே போல் நீங்கள் போகிற இடம் நல்ல இடமா பார்த்து விசாரிச்சு பொறுமையாக போய் செய்யுங்க. ஓம் நமோ நம சிவாய, ஓம் நமோ காலபைரவாய நமோ நமக, ஓம் நமோ குலமுனி குருதேவாய நமோ நமக, ஓம் மகா காலபைரவாய நமோ நமக, ஓம் கோரக்கசிதராய நமோ நமக, ஓம் மகாகாளிகாய நமோ நமக. நல்லதுக்கு மட்டும் கேளுங்க.